இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே கோலம்லாம் போட்டுட்டு குளிக்கிறதுக்கு வந்து முதல்ல வெந்நீர் போட்டு வச்சுட்டேன். நாள் வடித்த சாதம் கொஞ்சமாக இருந்துச்சு, அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்னா அதை வந்து இன்றைக்கி வடிக்கும் போது சாதத்து கூட கலந்து வடிச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு, அப்புறம் மாமாவுக்கு, அப்பாவுக்குலாம் வந்து பாலில் வந்து போன்விட்டா கலந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு வந்து தலை எல்லாமே சூப்பராக பின்னி முடிச்சாச்சு. இன்றைக்கி காலையிலேயே நம்ம தெருவில் வந்து மீனும் இறாலும் வந்தது. இறால் கொஞ்சம் பார்க்க பெருசாக இருந்துச்சு, பாப்பாவும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா அப்படிங்கிறதுனால மீன் 100 ரூபாய்க்கு, இறால் 100 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாமே விலைக்கு முடிச்சுட்டு நாள் சமைச்ச விரத பாத்திரம் எல்லாமே கழுவி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குழம்பு வந்து கொதித்த பிறகு விறகடுப்புக்கு மாற்றிட்டு மீன் எல்லாமே அதில் வந்து சேர்த்தாச்சு. மீன் வந்து இன்றைக்கி கிழங்கா மீன் தான் வாங்கியிருந்தோம். அந்த நாள் வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்து நான் சாதத்து கூடவே சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டு நான் இறக்கியாச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறாலை வந்து நான் விறகடுப்புலேயே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.